எடுத்தால் முதலாவது அங்கே சாகிறது உண்மைதான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஆரம்பித்த காலகட்டத்திலேயே உண்மை நிரந்தரமாக செத்து போச்சு. இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையான பிரச்சனைங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? அப்படி என்ன தான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் பிரச்சனை இருக்குது? இங்கே 99% மக்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பற்றி வரலாறே தெரியாது. இந்த வரலாறு தெரியாததுனால பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு இன மக்கள் மேலே வெறுப்பு அதிகமாக பரவுது. இதுதான் தீராத இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். உலகத்தில் எந்த மூலையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு மூல காரணம் அப்படின்னா அங்கே ஒரு இன மத வெறுப்புனால் நடந்த காரியங்கள் இருக்கலாம். அது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுய லாபத்துக்காக வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி அதை தீராத மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துடுவாங்க. இப்படி தான் செர்பியா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியா பாகிஸ்தான் அல்லது இலங்கை உள்நாட்டு யுத்தம், எல்லா இடங்களையும் இப்படி தான் நடக்குது. இதே போல் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையும். மத்திய கிழக்கில் எத்தனையோ நாடுகள் உருவானது போல் அங்கே இஸ்ரேல் தேசமும் உருவாகுது. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல இன மதத்தை சேர்ந்த மக்கள் ஒற்றுமையாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியும். இந்தியாவை எடுத்துக்கிடுங்க, பல்வேறுபட்ட இன மக்கள், பல்வேறு மதங்கள் இருக்குது. அவங்களாம் ஒற்றுமையாக தான் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தாகணும். இதை மாதிரி தான் பல தேசங்கள், அது ஈராக்காக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம். இங்கே பல இன மதத்தை சேர்ந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் இஸ்ரேல்லையும் இவர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். ஆனால் பொய் தகவல் மூலமாக அங்கே வெறுப்பு தூண்டப்படுது. உலகத்தில் 99% மேலே பெரும்பகுதி மக்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாறே தெரியாது. ஆனாலும் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெறுப்பை காட்டிக்கிட்டு இப்படியே இது வன்முறை தொடர்ந்து கொண்டே இருக்குது. இடம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, மிகச்சிறிய தேசம், ஒரு சிட்டி தான். அங்கே பலதரப்பட்ட மக்கள் ஒற்றுமையாக இருந்து தேசத்தை எவ்வளோ முன்னேற்றி இருக்கிறாங்க. அந்த தேசம் அவ்வளவு வசதியோட ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்றைக்கி காசாவை பாருங்கள், உலகிலேயே மிக மோசமான மக்கள் வாழ முடியாத இடமா இருக்குது. மின்சாரம், தண்ணி, உணவுன்னு எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு, மிக மோசமான பொருளாதாரம், சரியான நிர்வாகம் கிடையாது, அரசாங்கமே அங்கே கிடையாது, தீவிரவாதிகளுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. சரியான வேலை கிடையாது, திரும்ப திரும்ப யுத்தங்கள் வருது, அதனால் குண்டுகள் விழுந்து அவங்க வீடுகளெல்லாம் தரமட்டமாகிடுது, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அந்த மக்கள் இருக்கிறதுக்கு யார் காரணம்? உடனே பல பேர் இஸ்ரேல் தான் காரணம், அவங்க ஆக்கிரமித்து வந்துட்டாங்க, அதனால தான் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இல்லைங்கிறது தெரியும். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன வரலாற்றை பற்றி டிவைன் பிளான் சேனல்லையும் இந்த சேனல்லையும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் மிக சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷங்களுக்கு முன்னால் போனீங்கன்னா இந்த பகுதியில் இஸ்ரேல் தேசம் இருந்தது. இன்றைக்கு காசான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சின்ன பகுதி, இதில் ஒரு 5 கிராமங்கள் இருக்கும். இங்கே தான் பெலிஸ்தியர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்க இருந்தாங்க. அடுத்தடுத்த பல யுத்தங்களில் அப்படிப்பட்ட மக்கள் இல்லாமல் போயிட்டாங்க. பிற்காலத்தில் அலெக்சாண்டர் வரும்போது அங்கே காசாங்கிற சிட்டி மட்டும்தான் இருக்குது. அதையும் அவர் முற்றிலுமாக அழிக்கும்போது அதோட பெலிஸ்தியர்கள் என்பவர்களும் இல்லாமல் அழிந்தே போய்விடுகிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு 300 வருஷத்துக்கு முன்னால் இஸ்ரேலுங்கிற ஒரு வலிமையான தேசம் இருந்தது. இந்த இஸ்ரேல் தேசம் அடுத்தடுத்த படையெடுப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாயிட்டே வருது. இந்த தேசம் முற்றிலுமாக அழிக்கப்படுவது ரோமர்கள் ஆண்ட காலத்தில். கிபி 70 ரோமர்கள் இஸ்ரேல் தேசத்தை முற்றிலுமாக அழிக்கிறாங்க. எருசலேமும் அவர்களுடைய தேவாலயமும் தரைமட்டமாக அழிக்கப்படுகிறது. அப்போ யூத மக்களும் படுகொலை செய்யப்படுறாங்க. மிஞ்சி இருக்கிறவங்க உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுறாங்க. பிறகு திரும்பவும் அந்த இஸ்ரேல் மக்கள் அங்கே வந்துடக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோமர்கள் அந்த இடத்துக்கு பெயரையே மாற்றிடுறாங்க. இஸ்ரேலுங்கிற பெயரே வரலாற்றில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதிக்கு சிரியா பெலிஸ்தியாங்கிற பேரை வைக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள்னு ஆரம்ப காலத்தில் இருந்தாங்களே, அவங்க பேரையும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிரியா தேசம், இந்த 2 பேரையும் சேர்த்து தான் சிரியா பெலிஸ்தியா அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. இப்படி அங்கே இருந்த யூதர்களுக்கான அந்த இஸ்ரேல் தேசம் ரோமர்களால் அழிக்கப்பட்ட பிறகு அந்த பகுதியில் அதற்கு பிறகு சுயாட்சி கொண்ட எந்த தேசமும் இருந்ததே கிடையாது. அந்த பகுதி மற்ற தேசங்களுக்கு கீழே இருந்திருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களும் இந்த பகுதியை ஜெயிக்கும்போது அப்போல்லாம் இந்த பகுதி அந்த சாம்ராஜ்யங்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்திருக்கு. அப்படி தான் கடைசியாக ஒட்டமான் எம்பையர் ஆண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இந்த பகுதி இருந்தது. இஸ்ரேல் தேசம் அங்கே அழிக்கப்பட்ட பிறகு பெரும் பகுதி அங்கே பாலைவனமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருந்தது. முக்கியமான பகுதிகளில் மட்டும் மக்கள் இருந்தாங்க, எருசலேம், ஹைஃபா அந்த மாதிரி பகுதிகளில். இந்த பகுதிகளில் யூதர்களும் சொற்பளவில் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக எருசலேமில் ரோமர்கள் காலகட்டத்தில் இந்த தேசம் முழுவதுமாக அழிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்தே
எப்பொழுதுமே இங்கே மிக சொற்ப அளவில் யூதர்கள் எருசலேமில் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் போகாத தேசமே கிடையாது. ஆப்பிரிக்கா, யூரோப், அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சைனா, ஜப்பான் வரைக்கும் கூட போயிருக்கிறாங்க. ஆனால் எந்த தேசத்துக்கு போனாலும் சுய தேசமான அவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வரணும், எருசலேமுக்கு வரணும் என்கிற எண்ணம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருந்தது. யூதர்களில் சிலர் எருசலேமுக்கு ஒரு புனித பயணமாக வருவாங்க, அல்லது வயதானவர்கள் நிரந்தரமாக அதுக்கப்புறம் எருசலேமில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக யூதர்கள் அவங்க சுய தேசத்துக்கு வந்து அங்கே அவங்களுடைய தேசத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அந்த எண்ணம் இருந்ததுனால தான் யூதர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவங்களுடைய சுய தேசம் இஸ்ரேல் தேசம் தான், அங்கே போகணும் அப்படிங்கிற எண்ணமும், அதனால் அவர்களுடைய மத சடங்காச்சாரங்கள், கலாச்சார பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய மொழி, இதை அப்படியே பாதுகாத்து கொண்டே தான் இருந்தாங்க. சிலராவது அவங்க ஹீப்ரு மொழியை படித்து கொண்டே தான் இருந்தாங்க, அதை அழிந்து போக விடவில்லை. நெப்போலியன் காலகட்டத்திலையும் அவர் இந்த பகுதியை பிடித்து பழையபடி இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி அதை யூதர்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சார். ஆனால் அப்போது அது நடக்கலை. 1878 இருந்து யூதர்கள் ஒட்டமான் பேரரசுக்கு கீழே இருந்த இந்த இஸ்ரேல் நிலப்பகுதிக்கு, அதாவது இந்த அப்போ பாலஸ்தீனம் என்று அழைக்கப்பட்ட அந்த நிலப்பகுதிக்கு வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு காரணம், அந்த காலகட்டத்தில் சூரியன் மறையாத பேரரசாக இருந்த இங்கிலாந்து தேசத்துடைய பிரதமராக ஒரு யூதர் இருந்தார். அதனால் அவர் ஒட்டமான் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து யூதர்கள் அவங்க சுய தேசமான பாலஸ்தீனா பகுதிக்கு திரும்பி வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும், அவங்க அங்கே வருவதற்கும் நிலம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கெல்லாம் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால் ஒட்டமான அரசும் அதற்கு அனுமதித்தது. அதனால் 1878 முதலாவது குடியேற்றம் அங்கே பாலஸ்தீனா பகுதியில் ஏற்படுத்தப்படுது. அதைத் தொடர்ந்து யூதர்கள் தொடர்ந்து உலகம் முழுவதும் பல பகுதிகளில் இருந்து வந்து அங்கே பாலஸ்தீனா தேசத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க. பின்னால் முதலாம் உலக யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தில் பிரிட்டனுடைய ஆதிக்கம் அங்கே வருது. ஒட்டமான் எம்பையர் அங்கே தோல்வி அடையுது. அப்போது இந்த இஸ்ரேல் தேசத்துக்கான பகுதிகள் எல்லாம் விடுதலை அடையுது. தாவீது சாலமோன் காலத்தில் எப்படி இஸ்ரேல் தேசம் பெரிய அளவில் இருந்ததோ அந்த பகுதிகள் எல்லாமே விடுதலை அடைந்தவுடன் யூதர்களுக்கு இது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. உலகத்தில் பல தேசங்களில் இருந்தும் யூதர்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போது இதற்கு பேர் சிரியா பலஸ்தீனா. அப்போ ரோமர்கள் வைத்த அந்த பேர் தான் இருக்குது. பிரிட்டனும் இதை சிரியா பலஸ்தீனான்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே ஆரம்ப காலத்தில் குடியேறிய யூதர்கள் அவர்களுடைய வியாபார நிறுவனங்கள் எல்லாவற்றுக்குமே பலஸ்தீனா அப்படிங்கிற பேரை தான் வைக்கிறாங்க. யூதர்கள் ஏற்படுத்தின வங்கிக்கு பெயரும் கூட பேங்க் ஆஃப் பாலஸ்டைன். அதே போல் யூதர்கள் நடத்தின பத்திரிகையுடைய பெயரும் பாலஸ்டைன் போஸ்ட். இப்படி அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியை யூதர்களுமே பாலஸ்தீனா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த பகுதியில் இருந்த பல அரேபியர்களும் யூதர்களை வரவேற்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் அப்போ பல தேசங்களில் செல்வந்தர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அங்கே திரும்பவும் அவங்க தேசத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த பகுதியே முன்னேறிடும், நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அதை சுற்றி உள்ள அரபு ஷேக்குகள், அரபு பிரபுக்கள் எல்லாருமே இதை விரும்புகிறாங்க, யூதர்களை வரவேற்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பல தேசங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த பகுதியும் தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு மத வெறியை உண்டு பண்ணி யூதர்கள் இங்கே இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து அந்த பகுதி நல்லா முன்னேற்றம் அடைந்து விட்டது. அதனால் இப்போ இந்த பகுதியை தங்களுடைய தேசத்தோடு சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால யூதர்கள் அங்கே அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எகிப்தும் அந்த பகுதி எங்களுடையது அப்படின்னு சொல்லுது, சவுதி அரேபியாவும் அந்த பகுதி தங்களுக்கு வேணும்னு நினைக்குது, அதே மாதிரி சிரியாவும் அந்த பகுதி தங்களுடையதாக இருக்கணும்னு விரும்புது. இப்படி அங்கே இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமியர்கள் யூதர்களுக்கு எதிரான வன்முறையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இஸ்ரேலுக்கு எதிரான வன்முறை தான் இன்றைக்கும் தொடர்கிறது. ஆனால் அன்றைக்கே அவங்க அப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்க என்பதால் யூதர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்த அந்த பகுதியுடைய பெரும்பகுதியை அரேபியர்களுக்கு அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெரும்பகுதியை அரபுகளுக்கான தேசம்னு கொடுத்ததுனால தான் அது இன்றைக்கு ஜோர்டான் தேசம்னு இருக்குது. பொதுவாக ஒரு தேசம் அப்படின்னா அதுக்குள்ளே பல நதிகள்லாம் ஓடும் இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்குள்ளே எத்தனையோ நதிகள் ஓடுது. ஆனால் இஸ்ரவேல் பகுதி மிக சின்ன பகுதியாக இருக்குது. அதில் ஒரு நதி தான் பெரிய நதி, இந்த யோர்தான் நதின்னு. அதுலேயும் அந்த நதிக்கு மேற்கு பகுதியை அரேபியர்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பகுதியை யூதர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதையும் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரேபியர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் அந்த பகுதியையும் யூதர்களுக்கும் அரபுகளுக்கும் அப்படின்னு துண்டு துண்டாக பிரிக்கிறாங்க. ஐநா சபையில் 1947 இந்த பிளானை கொண்டு வர்றாங்க. இதை கூட யூதர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அரபுகள் இதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
யூதர்களை கடலுக்குள்ளே தள்ளிட்டு இந்த பகுதி முழுவதையும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு யூதர்களுக்கு எதிரான யுத்தத்தை கொண்டு வர்றதில் அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் யூஎன் கொண்டு வந்த பார்ட்டிஷன் பிளானை ஏற்றுக்கொண்டு யூதர்கள் 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் உருவாகுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த தேசத்துக்கு எதிராக அடுத்த நாளே எகிப்து, சிரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, லெபனான், ஈராக் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் இப்போ அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நேரத்தில், அந்த தேசத்தை இவங்க பங்கிட்டுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது இஸ்ரேலை அங்கே வீழ்த்த முடியவில்லை. இஸ்ரேலுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு கடவுள் சொல்லியிருந்தார், அவர் தான் எங்களை அற்புதமாக காப்பாற்றி இருக்கிறார் என்று இஸ்ரேல் மக்கள் அங்கே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஆச்சரியப்படும் விதத்தில் அங்கே புதுசாக உருவாகின அந்த சின்ன தேசம் சமாளித்து நிற்குது. இதற்கு பிறகு பல யுத்தங்கள் நடந்துச்சு. 1967 6 நாள் யுத்தம், 1973 யாம் கிப்பும் வார். ஸோ இப்படி பல யுத்தங்களில் இஸ்ரேலை அழிச்சிட்டு அந்த இடத்த எடுத்துக்கணும்னு அரபு தேசங்கள் முயற்சி செய்து ஒவ்வொரு யுத்தத்துலேயும் அவங்க தோல்வி அடைகிறாங்க. இஸ்ரேல் தேசம் வலிமையான தேசமாக உருவாகுது. அதனால் அதற்கு பிறகு நேரடியாக மோத பயந்து அங்கே பல தீவிரவாத இயக்கங்களை உருவாக்கி அவர்களுக்கு பண உதவி, ஆயுத உதவி செய்து அதன் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இப்படி தான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை இன்றைக்கி வர போயிட்டுருக்கு. இன்றைக்கு பாலஸ்தீன தேசத்தின் பகுதிகள்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்கையோ காசாவையோ 1948 அரபு தேசங்கள் பிடித்த போது அதை பாலஸ்தீன தேசம் அவங்க சொல்லவும் இல்லை, அதை வைத்து பாலஸ்தீன தேசத்தை அவங்க உருவாக்கவும் இல்லை. காசா பகுதியை அப்போ எகிப்து பிடிச்சது, அது எகிப்தோட ஒரு பகுதின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் வெஸ்ட் பேங்க் பகுதியை ஜோர்டான் பிடித்த போதும் அந்த பகுதியை பாலஸ்தீனன்னு அவங்க சொல்லலை, ஜோர்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் அவங்க கையில் இந்த பகுதி இருந்தப்போவும் அவங்க பாலஸ்தீனன்னு ஒரு தேசத்தை உருவாக்கவில்லை. ஏன் உருவாக்கலை? பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்தவர்களில் ஒருவரான அகமது ஷுகரி என்பவரே சொல்லியிருக்கிறார், பாலஸ்தீனியர்கள் என்றோ பாலஸ்தீன தேசம் என்றோ ஒன்று கிடையவே கிடையாது, அது சிரியாவுடைய ஒரு பகுதி தான். இதே போல் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துடைய ஒரு கமாண்டராக இருந்த ஜுகேரி மோஷன் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாலஸ்தீனியர்கள் அப்படின்னோ பாலஸ்தீனிய இனம் என்றோ ஒன்று கிடையவே கிடையாது, அரபு இஸ்லாமியர்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து போராடுவதற்காக நாங்கள் உருவாக்கின ஒரு கருத்து தான் இந்த பாலஸ்தீனம் என்பது அப்படின்னு அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிறது கற்பனையாக உருவாக்கப்பட்ட தேசம். பாலஸ்தீனம் ஒரு தேசமும் உலக வரலாற்றில் எப்பொழுதுமே இருந்ததில்லை, பாலஸ்தீனியர்கள்னு ஒரு மக்களும் கிடையாது. அப்போ இன்றைக்கு பாலஸ்தீனியர்கள்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அரேபியர்கள், சிரியர்கள், ஈராக்கியர்கள், அங்கே நாடோடிகளாக இருந்த பெடாயின்ஸ், ட்ரூஸ் இன மக்கள், யூதர்கள், இவர்கள் எல்லோருடைய கலப்பு தான். இந்த மிடில் ஈஸ்டில் வாழக்கூடிய மக்களிடையே ஒரு மரபணு சோதனை நடத்துகிறாங்க. என்ன சோதனைனா, ஆதி காலத்தில் இருந்த செமிட்டிக் மக்களோடு யாருக்கு அதிக ஒரு நெருக்கம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுகொள்வதற்கான ஒரு மரபணு சோதனை. அதன்படி பார்த்தா யார் மிக நெருங்கிய தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது பாலஸ்தீனியர்கள் அல்ல, பெடாயின் இன மக்கள். இவங்களோட ஜீன் தான் 62.5% தொடர்புடையதாக இருக்குது. ஆனால் பாலஸ்தீனியர்களுடைய ஜீன் வெறும் 38% தான் பொருந்தி போகுது. பெடாயின் இனத்தவர்களுடைய ஜீன் தான் பெரும்பகுதி பொருந்தி போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இவர்கள் யாருன்னா, இவங்க எந்த ஒரு தேசத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. இவர்கள் நாடோடிகள். இவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ஒட்டகங்களில் பிரயாணம் பண்ணுறவங்க, பல தேசங்களுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த பெடாயின் மக்கள் ஈரான், ஈராக், சிரியா, சவுதி அரேபியான்னு மிடில் ஈஸ்டில் பல தேசங்களில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இஸ்ரேலில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் 40,000 பேரும், இஸ்ரேலுடைய தென் பகுதியில் 27,000 பெடாயின் மக்களும் வசிக்கிறாங்க. ஏன் இந்த ஃபெடாயின் மக்களுடைய ஜீன் இன்றைக்கி பாலஸ்தீனியர்கள்னு சொல்லிக்கொள்கிறவங்கள விட அதிக தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு பாலஸ்தீனியர்கள்னு சொல்லிக்கொள்பவர்கள் எல்லோரும் இந்த பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது. அரேபியா, எகிப்து, ஈராக், சிரியா, ஈரான், இன்னும் வடக்கு ஆப்பிரிக்காவில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொரோக்கோ தேசத்தில் இருந்தெல்லாம் வந்தவர்களுடைய ஒரு கலப்பு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள். யூதர்கள் குடியேறி இங்கே இஸ்ரேல் தேசம் உருவாகி கொண்டிருக்கும் போது இங்கே வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்குங்கிறதுனால சுற்றியுள்ள பல தேசங்களில் இருந்து வேலைவாய்ப்புக்காக இங்கே குடியேறியவர்கள் தான் இன்றைக்கு பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்பவர்கள். அதனால தான் நம்ம ஜெனட்டிக்கலாக பார்த்தாலும் இன்றைக்கு பாலஸ்தீனியர்கள் என்பது இந்த பகுதிக்கு அதிக தொடர்புடையவர்களாக இல்லை, அவங்க பாலஸ்தீனம்னு ஒரு தனி இனமாகவும் இல்லை. இஸ்லாம் மதம் பரவிய காலகட்டத்தில் இங்கே இருந்த யூதர்கள் சிலரும் இஸ்லாம் மதத்திற்கு மாறி இருக்கிறாங்க. அவர்களும் இன்றைக்கு தங்களை அரேபியர்கள் என்றோ அல்லது பாலஸ்தீனியர்கள் என்றோ சொல்லிக்கொள்கிறார்கள். இப்படி பல தேசத்து மக்களும் அங்கே கலந்து தான் இருக்கிறாங்க.
அதனால் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் உங்களுடைய தேசம் எது, உங்களுடைய அப்பா அம்மா அவங்க தாத்தாலாம் எங்கே இருந்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் லிபியாவில் இருந்து வந்தாங்க, மொராக்கா அல்லது சிரியா, எகிப்து அப்படின்னு ஒவ்வொரு பகுதியை சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் வந்தவங்க தான். அதனால தான் இஸ்ரேல் தேசம் உருவாகும் போதும் அங்கே இருக்கக்கூடிய அரபு மக்களும் மற்ற இன மக்களும் கூட அவங்களுடைய ஒற்றுமையாக எல்லா உரிமைகளோடும் அதே தேசத்தில் இருக்கலாம் அப்படின்னு தான் இஸ்ரேலர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு பாலஸ்தீனியர்கள் என்பவர்கள் சொல்வது போல் உங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அங்கே எங்கள் தேசத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லலை. நம்ம எல்லாம் இங்கே ஒரே தேசத்தில் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே போல் இன்னொரு பெரிய பொய் என்னென்னா, இஸ்ரவேலர்கள் இந்த அரபு தேசத்தை ஆக்கிரமித்து இந்த தேசத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அப்படி இல்லை. இஸ்ரேலர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே குடியேறும்போது அவங்க காசு கொடுத்து வாங்கிய நிலங்களில் தான் குடியேறினாங்க. அப்படி காசு கொடுத்து நிலத்தை வாங்கும்போது அவங்களுக்கு நிலத்தை விற்றவர்கள் அங்கே இருந்த அரபு மக்களும் அரபு பிரபுக்களும் தான். அப்படியே வாங்கிய நிலப்பகுதியில் காடுகளையும் தோட்டங்களையும் உருவாக்கி இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒரு தேசத்தை உருவாக்கியவர்கள் யூதர்கள் தான். இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் அந்த நிலம் அவங்களுக்கு தான் சொந்தம். வரலாற்றின்படி பார்த்தாலும் அது அவங்களுடைய பூர்வீக நிலம். லீகலாக பாருங்கள், அவங்க காசு கொடுத்து நிலத்தை பத்திரப்பதிவு செய்து தான் வாங்கியிருக்கிறாங்க. சரி, மத அடிப்படையில் பார்த்தாலும் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய மத அடிப்படையில் புனித நூல்படி பார்த்தாலும் அந்த நிலப்பகுதி கடவுள் அவர்களுக்கு கொடுத்த தேசம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்களுடைய புனித நூல்படி பார்த்தாலும் அந்த நிலப்பகுதியை கடவுள் யூதர்களுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் இருக்குது. அதனால தான் பல இஸ்லாமிய அறிஞர்களும் அந்த நிலப்பகுதி யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது, அதில் இஸ்ரேல் தேசம் தான் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்தை அழித்து அங்கே யூதர்களை விரட்டிட்டு அங்கே அரபு தேசத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ சொல்கிறாங்களோ அதெல்லாம் இஸ்லாமுக்கே எதிரான கருத்து அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த உண்மைகளெல்லாம் தெரியாமல் தான் பெரும்பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் தேசம் ஆக்கிரமித்து விட்டதுன்னு நினைக்கிறாங்க. பாலஸ்தீனம் அங்கே ஒரு தேசம் இருந்ததாகவும் இஸ்ரேல் பாலஸ்தீனம்ங்கிற ஒரு தேசத்தை ஆக்கிரமித்து ஆண்டு கொண்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம், விடுதலைக்காக போராடுறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு தவறான பக்கம் நிற்கிறாங்க. தேவையே இல்லாத வன்முறைக்கும் யுத்தத்துக்கும் துணை போகிறாங்க. ஆனால் இதனால் யாருக்கு நஷ்டம்? அங்கே இருக்கக்கூடிய அரபு மக்கள் தான். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், லெபனான் மக்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க. எத்தனை வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, எத்தனை மக்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் பொய்யான காரணம். பொய்யாக இப்படி பாலஸ்தீனம்னு ஒரு தேசம் இருந்துன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் யுத்தம் பண்ணுறோன்னு சொல்லி எவ்வளோ மக்கள் இந்த வன்முறையில் சாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கொடுக்குறோன்னு சொல்லிக்கிட்டு அந்த மக்கள் சாகிறதுக்கே காரணமாக இருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்தில் சமாதானமாக அவங்க வாழ்ந்து சுபீட்சமாக இருந்திருக்கலாமே, இந்தியாவில் இல்லையா? பாப்புலேஷன் படி பார்த்தா உலகத்திலேயே அதிக இஸ்லாமியர்கள் இந்திய தேசத்தில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் எங்களுக்கு தனிநாடு வேணும் அல்லது அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் அடித்து விரட்டிட்டு நாங்கள் ஒரு நாட்டை உருவாக்குவோன்னு சொன்னால் என்ன நடக்கும்? எவ்வளோ வன்முறை அழிவுகள் வரும் இல்லையா? அதே தான் அங்கே இஸ்ரேல்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. வரலாற்றை படிச்சிங்கன்னா யூதர்களுக்கான ஒரு தேசம் இஸ்ரேல் தேசம் அப்படிங்கிறது இருந்தது. பல ராஜாக்கள் அதை ஆண்டு கொண்டு இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அதை படிக்கிறாங்க. தாவீது, சுலைமான், அதாவது சாலமோன் இவர்களெல்லாம் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு படிக்கிறாங்க. அப்போது அந்த நிலத்துக்கான ஒரு இன மக்களாக யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மதம் இருந்திருக்கு, மொழி இருந்திருக்கு. இன்றைக்கும் அதே மதத்தை பின்பற்றக்கூடிய அதே மொழியை பேசக்கூடிய யூத மக்கள் தான் அங்கே அவங்களுக்கான தேசத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றை நீங்கள் ஆதி காலத்திலேருந்து நல்லா படிச்சுட்டு தேடி பாருங்கள், அங்கே பாலஸ்தீனம்னு ஒரு தேசம் வரலாற்றிலே கிடையாது. எப்பொழுதுமே பாலஸ்தீனம்னு ஒரு தேசம் இருந்ததில்லை. பாலஸ்தீன இன மக்கள்னு ஒரு மக்கள் இருந்ததும் கிடையாது. அவர்களுக்கான ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்களா? பாலஸ்தீன தேசத்து ராஜா, பாலஸ்தீன தேசத்து ராணி, பாலஸ்தீன தேசத்து பிரதமர், பிரசிடெண்ட் எப்போது இருந்திருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் வரலாற்றின் எவ்வளவோ ஆதாரங்களின்படி இஸ்ரேல் தேசம் இருந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அழிக்கப்பட்ட பிறகும் யூதர்களை எ நேஷன் வித்தவுட் எ லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாலஸ்தீனத்தை பற்றி என்ன சொல்லலான்னா, எ நேஷன் வித்தவுட் எ ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். வரலாற்றிலேயே இல்லாத ஒரு கற்பனை தேசம். ஆனாலும் உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்காக போராடுறோன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு யுத்தங்கள், வன்முறை நடக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? இதற்கெல்லாம் காரணம் இஸ்ரேலுக்கு எதிராக செய்யப்படுகிற மத இனவெறுப்பு பிரச்சாரம். அதில் தான் ஏமாந்து போய் பெரும்பாலான மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, மத அடிப்படையிலேயே
இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது தான். அதை எதிர்க்கிறவர்கள் எல்லாருமே இஸ்லாமுக்கே எதிரானவர்கள் அப்படின்னு இஸ்லாமிய அறிஞர்களே சொல்லியும் கூட அது கூட தெரியாதவர்களாக தான் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இதனால தான் நம்ம வரலாற்று அதிகமாக படிக்கணும்னு சொல்கிறோம். வரலாற்று அறிவு எல்லோருக்கும் அவசியம். இந்த அறிவு எல்லா மக்களுக்கும் வரணும். அறியாமை நீங்கி மக்கள் அங்கே சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். சீக்கிரமே இஸ்ரேலிலும் எருசலேமிலும் சமாதானம் நிலவணும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சுபீட்சமாக சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலும். நன்றி.